கேரள மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் பருவமழையின் காரணமாக வயநாடு மாவட்டம் முண்டக்கை மற்றும் சூரல்மலை ஆகிய இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. நிலச்சரிவுகளில் சிக்கி 20 பேர் பலியாகினர். நிலச்சரிவில் சிக்கி 400க்கும் மேற்பட்ட குடும்பத்தினரை மீட்கும் பணி துரிதமாக நடந்து வருகிறது. பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. கேரள வயநாடு நிலச்சரிவு குறித்து கேரள முதல்வர் பினராயி விஜயனை தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் மோடி சாத்தியமான அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக உறுதியளித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணமாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் நான் மிகவும் வேதனை அடைந்துள்ளேன் என காங்கிரஸ் எம்பி ராகுல் கூறினார். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும். வயநாட்டுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய மத்திய அமைச்சர்களிடம் பேச உள்ளேன். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் அரசுக்கு உதவுமாறு அனைத்து மக்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் என ராகுல் தெரிவித்துள்ளார். கேரளாவில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அதிக மழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. ரெட் அலர்ட் எச்சரிக்கையை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது. கனமழை காரணமாக திரிசூர், வயநாடு மற்றும் பாலக்காடு மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் தென்மேற்கு பருவமழை கடந்த சில நாட்களாக பெய்து வருகிறது. இதன் காரணமாக வால்பாறையில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தொடர் கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒரு நாள் விடுமுறை அளித்து கலெக்டர் லட்சுமி பவ்யா தண்ணீரு உத்தரவிட்டுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. சோலையார் அணை பகுதியில் இடதுகரை என்ற இடத்தில் கனமழை காரணமாக வீடு இடிந்து விழுந்ததில் 2 பேர் இறந்தனர். தகவலறிந்து விரைந்த போலீசார் இடிபாடுகளில் சிக்கிய உடல்களை மீட்டனர். கேரளா மற்றும் நீலகிரி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது. இதன் காரணமாக பில்லூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து அணையின் முழு கொள்ளளவான 100 அடியில் 97 அடி எட்டியுள்ளது. வினாடிக்கு 14,000 கன அடி தண்ணீர் பவானி ஆற்றில் திறக்கப்பட்டதால் பவானி ஆற்றின் கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தென்மேற்கு பருவமழை ஜூன், ஜூலை மாதங்களில் இயல்பை விட 55% அதிகமாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த 2 மாதங்களில் 11.5 சென்டிமீட்டர் மழை பெய்ய வேண்டிய நிலையில் 17.9 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேறுபாடு காரணமாக இன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலை ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை தொடரலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளது. ஜார்க்கண்டின் ராஜ்கர் சவான் ரயில்வே ஸ்டேஷன் அருகே ஹவுரா மும்பை விரைவு ரயில் சரக்கு ரயிலுடன் மோதிய விபத்தில் 5 பெட்டிகள் தடம் புரண்டன. இதில் 2 பேர் பலியாகினர். 10க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். ரயில்வே போலீசார் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஜார்க்கண்ட் ரயில் விபத்து குறித்து மேற்குவங்க முதல்வர் காட்டமாக பதிவிட்டுள்ளார். நான் சீரியஸாக கேட்கிறேன், இதுதான் ஆட்சியா? ஒவ்வொரு வாரமும் ரயில் விபத்தால் மரணங்கள், படுகாயங்கள் நடக்கின்றன. எவ்வளவு காலம் நாம் இதை பொறுத்து கொள்ளப் போகிறோம்? மத்திய அரசின் அலட்சியத்துக்கு ஒரு முடிவே இல்லையா என கேட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே கிணறு வெட்டும் பணியின் போது ரோப் அருந்ததில் 100 அடி ஆழ கிணற்றில் விழுந்த 3 பேர் இறந்தனர். திருவெண்ணைநல்லூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பிரேதங்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உள்நாட்டு விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் நோக்கத்தில் தமிழகத்தின் வேலூர், நெய்வேலி உட்பட 8 மாநிலங்களில் 12 புதிய விமான நிலையங்களை மத்திய அரசு அமைக்க உள்ளது. நாடு முழுவதும் உள்ள செயல்படாத மற்றும் குறைந்த சேவை அளிக்கும் விமான நிலையங்களுக்கு புத்துயிர் அளித்து மேம்படுத்த முதல் கட்டமாக 4,500 கோடியும், 2ஆம் கட்டமாக 1,000 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் முரளிதர் மோகோல் கூறினார். தமிழகத்தில் காலியாக உள்ள உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிகளுக்கு விரைவில் தேர்தல் நடத்தப்பட உள்ளது. இந்நிலையில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்தும் வகையில் வார்டு வாரியான வாக்காளர் பட்டியலை சமர்ப்பிக்க மாநில தேர்தல் கமிஷன் அறிவுறுத்தியுள்ளது. லோக்சபா தேர்தல் தோல்வி குறித்து தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். உள்ளாட்சி தேர்தலை மனதில் வைத்து பணியாற்றுங்கள். உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றால்தான் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற முடியும் என கட்சியினருக்கு பழனிசாமி ஆலோசனை வழங்கினார். கார்த்தி பேச்சும் அவரது கருத்தும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்துவதாக இளங்கோவன், அழகிரி ஆதரவாளர்கள் தில்லி மேலிடத்திடம் வலியுறுத்தினர். அந்த புகார் குறித்து விசாரிக்குமாறு ராகுலிடம் சோனியா கூறியிருக்கிறார். தனியார் ஏஜென்சி மூலம் தமிழக காங்கிரஸில் நடக்கும் அனைத்து விவகாரங்களையும் ராகுல் விசாரித்தார்.
நாகையில் இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக பாரதிய ஜனதா செயலாளர் அஸ்வத்தாமன் மீது நாகூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தன்னை இந்த வழக்கில் போலீசார் பொய்யாக இணைத்துள்ளனர் என அஸ்வத்தாமன் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு குறித்து பதிலளிக்க அவகாசம் வேண்டுமென காவல்துறை சார்பில் கேட்கப்பட்டதை அடுத்து ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு விசாரணையை தள்ளி வைத்த நீதிபதி அதுவரை அஸ்வத்தாமனை கைது செய்ய இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். ராமநாதபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஆர்சி புக் வழங்க 2000 ரூபாய் லஞ்சம் கேட்ட டெஸ்பாச் கிளார்க் உட்பட 3 பேரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். ரசாயனம் தடவிய 2000 ரூபாயை கொடுத்தபோது லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழ் அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படும் தடுப்பூசிகளை தனியார் மருத்துவமனைகளிலும் இலவசமாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் கூறினார். தடுப்பூசிகளை சேமித்து வைக்கும் வசதி உள்ளிட்ட கட்டமைப்புகள் இருக்கும் தனியார் மருத்துவமனைகளை கண்டறிந்து அவர்களிடம் பேச்சு நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். குன்றத்தூரில் கொடிக்கம்பத்தை நட்ட ஒரே நாளில் அருந்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக புதிதாக கொடிக்கம்பம் நட்டு கொடியேற்றப்பட்டது. இதுகுறித்து பாமகவினர் குன்றத்தூர் போலீசில் புகார் அளித்துள்ள நிலையில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோவை மேட்டுப்பாளையம் அருகே தேக்கம்பட்டி பவானி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள வனபத்திரகாளியம்மன் கோயிலில் 31வது ஆண்டு ஆடி குண்டம் திருவிழா விமரிசையாக நடந்தது. பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் குண்டம் இறங்கி வனபத்திரகாளியம்மனுக்கு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி வழிபாடு நடத்தினர். சர்வதேச டென்னிஸ் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய முன்னணி வீரர் போபண்ணா அறிவித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து இந்த முடிவை எடுத்துள்ளார்.